நான் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்குவேன், நேராக பார்த்துக்குவேன். ஆனால் இந்த 33 பேரையும் திருப்பி பார்க்கணும்னு நம்பிக்கை இல்லை. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, 52 பேரை ஃபோன் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு. நான் டைட்டஸ்க்கும் உங்கள் அம்மா அப்பா இன்னொரு மேட்டர் என்ன, அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டே பல்லு வலிக்கலாம் கூட கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டே தான் கேட்பாரு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். காலையில 6 மணிக்கு தெரிஞ்சா பல்வலிக்கிறது தான் முதல்ல கேட்பாங்க. சரி, அப்புறம் வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு நிறைய விதத்துல கேர்ள்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வினை வீட்டில் வந்து ஃப்ரீடம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. எப்போ வேணா போவேன், எப்போ வேணா சாப்பிடுவேன். அதே மாதிரி என்னை சண்டை பிடிச்சி கேள்வி கேட்குற ஒரே ஆள் வந்து காயத்ரி மட்டும்தான் இருக்கும். எந்த ரீசனாக இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு ஸ்ட்ராங்கர் நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ஈஸி கேர்ள்ஸ். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு மறக்கவே இல்லை. நான் ஈவன் இப்போ கூட பேர் சொல்லுவேன், யார் எனக்கு உட்காந்துருந்தேன் வேணா சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ். அப்புறம் வந்து சீனியருக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும். போச்சா ஒரே ஒரு காலகட்டத்துல ஐம்பது சொல்ல விரும்பல, ரொம்ப நம்ப அடிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு எல்லாம் நினைச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் மனசுல ஓட்டி வச்சுக்காதீங்க. சீனியர் வந்து தீபாவளி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட சீனியர்ஸ் ஒரு 3 பேர் வந்து சொன்னாங்க, கார்த்தி அந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து இவனை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கப்பான்னு சொன்னாங்க, நீ பாத்துக்கப்பான்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. பட் அவர் உள்ள வந்து இதுவரையும் 3 வருஷங்கள் கூட இருந்தார் அப்படின்றது சீனியர்ன்ற பாகுபாடு இல்லை. ஆனா நாங்க சீனியர் அப்படின்னு கூப்பிடுவோம், பிரபாகரன் பிரபான்ற இந்த மரியாதை கொடுக்காம இருக்க மாட்டோம். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சிந்துபி சொல்லணும், நிறைய டைம் நான் திட்டிருக்கேன். பட் அவனுக்கு நான் என்ன சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய டைம் ருக்குமை வச்சு ஓடிட்டேன். சாரி சாரி சிந்துபி. மேபி ஒரு 3 இன்சிடென்ட் இருக்கு, அது உங்களுக்குமே சொல்றேன் கேளுங்க. அவன் ஒரு டைம் மயக்கப்பட்டு இருந்தான். அதுக்கு ரீசன் வந்து சூப்பர் ரீசனா இருக்கும். ஒரு பொண்ணோட விலைதாரியோட வாங்கி நான் வச்சிருந்தேன், செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு விலைதாரியோட தூக்கிட்டு போயிட்டான் ஹெச்ஓடி. நான் எந்திக்கிட்டு அவருக்கு வந்து பேரை பார்க்காம உள்ளெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கொடுத்தாருன்னு நினைச்சேன். நீ இப்படி எந்திரிக்காத ஒரு டவுட் வந்துருச்சு. சரின்னு திறந்து பார்த்தா வினயதாரணி கூப்பிட்டா. வினயதாரணிய அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறா, பையன் விழுதுட்டான். சரின்னு தூக்குறான், தூக்கி உள்ள போட்டு வந்தோம். விடுதலாம் விட சொன்னான், விட்டோ திருப்பி விழுதுட்டான். அப்புறம் 2வது இன்சிடென்ட் சிந்தனை பத்தி சொல்லணும்னா, லவ் என்ன லவ்டா என்ன பிரச்சனைனா, லவ் பண்ணல உன் பண்ணது போனதோட ஓகே தப்பா இல்ல. ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ண சதீஷ், தெரியாத நம்பர்ல இருந்து. அப்ப இருந்து 10 நாளோட தூங்க விடுங்க, பாத்ரூம் கூட போக விடுங்க. 3வது இன்சிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்னால மறக்க முடியாது. அவன் சித்தப்பை வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஓட்டுவா எல்லாம் பண்ணுவான். ஆண் டைம் வாயை திறந்தான், ஒரு பையன் காரி வாயில துப்பிட்டான். அப்ப வந்து சரி நான் திருப்பி துப்பிதான் வெளில நினைச்சேன், முழுங்கிட்டு ஓடனான். முழுங்கிட்டு ஓடிட்டான். ஓடி எப்படியோ பிடிச்சி முடிஞ்சது. சரி அவன் விஷயத்தை விடுங்க. அப்புறம் வந்து முக்கியமா ஒருத்தரை மிஸ் பண்ணுவேன். இருப்பான், சொல்லுவான், அது உண்மையா பொய்யான்றது ரொம்ப கஷ்டம் கிளாஸிஃபை பண்றது. யாரு? நம்ம சதீஷ் தான். நான் வந்து பிஸியா இருக்கேன்.
பக்கம் இருக்கிறது ஆக்சுவலா அவன் சொல்றது வந்து பொய்யா இருந்தாலும் அந்த இடத்துல அழகா இருக்கும், நம்புற மாதிரி இருக்கும். அவன் தான் கரெக்டா நான் லேட்டர் நியூஸ் நிறைய பேர் ஹார்ட் பண்ணேன், உண்மைதான். எனக்கு வந்து அவங்க கூட கலந்து பிடிக்கல, அது சாரி. அப்புறம் சேர்த்தவங்களுக்கு தேங்க் பண்ணோம். 4 வருஷமும் ஒரே ரூம்ல இருந்து வெளியில வர ஒரே செட்டுனா நானும் சேர்த்தவனும் தான். ஈவன் ஹாஸ்டல்லே நானும் ஒன்றா தான் இருப்போம். சாரி சக்தி. ஆக்சுவலாக என்னையை பொறுத்த வரைக்கும் டேய் மூடுறா டைம் ஆகுது முடிப்பேன். உன் மேட்ரு முடிஞ்சதில்லை, ருக்மணி மேட்ருக்கு அப்புறம் வரேன். சக்தி மேட்ரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வேண்டவன் தான் பெருசாக தெரியும். அவனோட டேலண்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா ஆக்சுவலாக ரிப்போர்ட்டர் எடுத்துக்கிட்டா இவன் செலக்ட் ஆகாட்டி அவன் செலக்ட் ஆயிருப்பான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெரிய படிப்பாளி, புக் இல்லாம வெளியே போக மாட்டான். அதாவது வீட்டுல வந்து வெளியில போப்பா, போய் கிரிக்கெட் விளையாடுப்பா, இப்போ அப்படியே ரூம் தான் நடக்கும். ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா வந்தேன், அவனை நான் பார்த்தேன். ஆனா இப்போ இருக்கிற லெவல் வந்து அவன் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். அட்டாக்ஸ் படிக்கிறதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. சீனியரும் அவர் உட்காருவாங்க, ஓடிடுவாங்க. எங்க போயிட்டாரு. அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசை இருந்துச்சு, பிராங்கா சொல்லணும், சீனியருக்கு வந்து எப்படியாவது கௌதாரியை சேர்த்து வச்சிருந்தாங்க. பட் அதை கடைசி வரைக்கும் அவர் கோஆர்டினேட்டே பண்ணல. கடைசி வரைக்கும் மாமாவாலே பாடுறான். ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறேன், சின்ன உனக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ ருக்மணி சூஸ் பண்ணிட்ட, லவ் பண்ணிட்ட, ப்ரப்போஸ் பண்ணிட்ட. டேய் டைம் ஆகுதுடா, வீட்டுக்கு போனோம். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டது. நீ ஒழுங்கா சாப்பிட வரல, ருக்மணி வராதனால. சாரி சித்தப்பி, அவன் அடமண்டா இருந்தனால நான் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நபியா ப்ளஸ் தாரகேஸ்வரி இவங்களுக்கான தேங்க் பண்ணோம். நிறைய டைம் நிறைய ராங் தாட்ஸ் வச்சு மேனேஜ்மெண்ட்ல இருந்து அதெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தேங்க்ஸ். நான் ஒர்க் பண்ணது மன்னிச்சுக்கிறேன். அப்புறம் முத்ராத் ரமேஷ், ஆக்சுவலாக அவங்கள மாதிரி ஆட்டை போடுற ஆளுங்க இந்த ஜில்லாலே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஷார்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் பிரகாஷ், தேங்க்ஸ். மேபி ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை மறக்காதீங்க. மற்றபடி நான் எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணுவேன். பாய். தேங்க்ஸ் சதீஷ் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபோட்டோஸ் இஷ்யூ பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது